கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என்னுடைய பெயர் சோபியா, என் கணவர் பெயர் ஜாய் மோசஸ். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து வரோம். 2020 மார்ச் மாதம் நடந்த அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் எங்களுக்கு கற்பத்தின் கனிக்காக நாங்கள் ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணோம். உங்களுடைய சந்திதானம் பெருகும், உங்களை நான் பெற்றோராக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐயா எங்களுக்கு ஜெபிச்சாங்க. அந்த வருடம் நவம்பர் மாதமே கர்த்தர் என்னை கற்பத்தின் கனியினால் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு. எங்களுக்காக ஜெபிச்ச ஐயாவுக்கும் நான் என்னை சாட்சியாக நிற்க வச்ச தேவனுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேட்டி ஆனிஸ் பிரைடா ரோஸ். நான் எம்கேபி நகர்லேருந்து வரேன். எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கவலையோடு இருந்தேன். நிறைய துக்கங்கள், கஷ்டங்கள், அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கும் போது என்னோடய ஸ்கூலில் நான் ஒரு ஸ்கிட் போடுற மாதிரி இருந்தது. அப்போ ஏசப்பாவோட அந்த கிறிஸ்மஸ் டைம், அந்த குழந்தைய வச்சு நான் ஏசப்பா ஒரே ஒரு குழந்தைய தான் நான் கேட்குறேன், எனக்காக கொடுங்கன்னு சொன்னேன். அது யாருக்குமே தெரியாது நான் அழுதது. மம்மி அந்த டைமில் இங்கே வந்திருந்தாங்க ப்ரேயருக்காக. அப்போது மம்மி அங்கிள் கிட்ட ஜெபம் பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க, இப்போ அவள் ஒரு பொம்மையை வச்சு அழுதுட்டுருக்கா, அடுத்த இயரில் அவளுக்கு கண்டிப்பாக அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை, ஆரோக்கியமான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. அவள் பேர் லியோனா மேரி. கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார், அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு மாதம், என் பிள்ளைகள் அநேகமாக ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம், என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம், நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற நேரம், என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், யாரும் கலங்க வேண்டான்னு போய் சொல்லு, ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இரவே இஸ்ரவேலே, நீ கலங்காதே. ஒரு அருமையான மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இருப்பதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இனி இருப்பதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி உங்க இருதயத்தை என்னை கொடுங்க. அவர் யாரை சவாரி பண்ண விரும்புறார், எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, கலங்காதே. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காத, உனக்குன்னு தூரத்துல ஒரு வெற்றியை வச்சிருக்கிறேன், அந்த வெற்றியை நீ போய் எடுத்துக்கொள். உனக்காக ஒரு வெற்றி அங்க காத்துட்டு இருக்கு. ஏன் தயங்குகிற, ஏன் கலங்குகிற? போய் உன் வெற்றியை சுதந்தரித்துக்கொள். கலங்காதே, நீ போய் உன் வெற்றியை சுதந்தரித்துக்கொள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் 32வது வசனம் எடுத்து வாசிப்போமா? சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான்.
நீங்கள் ஒருவரும் இந்த பெலிஸ்தனை கொடுத்து கலங்காதிருங்கள். ஏதோ ஒரு பெலிஸ்தியன், ஒரு கோலியாத்து உங்களுக்கு முன்னால நின்று கர்சித்து உங்களை மிரட்டி உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷனை பத்தி நீங்க அவனை நினைச்சே நீங்க கலங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை உங்க கையில ஒப்பு கொடுப்பனே தவிர உன்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. இந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், பார்க்கறியா, நாளைக்கு வந்தாச்சுன்னா என்ன நடக்குது பார்க்கறியா. இவனை போல 1000 பேர் சவால் விட்டான், இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் மேல் மோதுகிறவன் சிதறுண்டு போவான். காரணம், அவனுக்குள்ளே கண்மலையாம் கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கைன்ற படகுல நான் உட்கார்ந்தாச்சு, உன் இருதயத்தில் உட்கார்ந்தாச்சு. இதுக்கு மேலே உன் மேலே யாராவது மோதினா அது ஆண்டவருக்கு மேலே மோதுறதுக்கு சமம். கண்மலையாம் கிறிஸ்து உனக்குள்ளால உட்கார்ந்துட்டார். அந்த கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்துட்ட. அந்த கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தரும் உன்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவரும் உன்மேல கை போட முடியாது. வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். ஆனா தாவீது வந்து சொல்லுகிறான், இவனை நினைச்சு நீங்க கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நேரம் வந்து சொல்றாரு, இந்த பிரச்சனையை நினைச்சு நீ கலங்காத, அந்த பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைச்சிரு, ஐ வில் டேக் கேர். அது எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவரை மிஞ்சி உங்ககிட்ட வர முடியாது. ஆண்டவரை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நேத்தைக்கு வரைக்கும் இந்த பெலிஸ்தன் உன்னுடைய எதிரி, எப்ப என்கிட்ட நீ வந்தியோ இப்ப அவன் எனக்கு எதிரி. அன்றைக்கு தாவீது அப்படித்தான் போனான். நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் உன்னுடைய திறமையோடும் என்னிடத்திலே வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் இராணுவங்களின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் 17:50 கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தினான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வெற்றிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. வெற்றியின் கனி உங்களுக்கு முன்னால இருக்கு, போய் பறித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி கையை நீட்டி நேர போய் பறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ல, கலங்காதே, உன் வெற்றியை நான் நியமித்திருக்கிறேன், நீ போய் அதை எடுத்துக்கொள், வெற்றியை எடுத்துக்கொள். நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் நினைச்சு வேதனையோட வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, வாழ் ஏதும் இல்லாதபடிக்கு வெறும் கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது அவன் வெற்றி எடுத்தானா. அப்படின்னா என்னன்னா, உனக்கு இருக்கிற ஞானம் அறிவு பலத்தோட ஆண்டவரை கூட்டிட்டு போ. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இன்றைக்கு போனாலோ ஆர்டர் பிடிக்க போனாலோ இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனால் ஆண்டவரை கூட்டிட்டு போங்க, காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வெற்றி அவனை எங்கே கொண்டு போய் விட்டது? ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவனை உட்கார வைத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு வரைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி, பேங்க் எக்ஸாம் எழுதி, ரயில்வே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்க. இப்போ வாழ்க்கை என்கிற படகுல இயேசுவை உட்கார வச்சு நீங்க கூட்டிட்டு போய் பாருங்க, நீ போய் வெற்றியை சுதந்தரிக்க முடியும். சொல்லுங்க, வெற்றி கனியை. இப்படி கையை வச்சுருங்க, வெற்றி கனியை நான் பறிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் இனி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. மகிமையான நல் விசேஷங்கள் உன் குடும்பத்திலே நடக்கும், உன் குடும்பத்திலே பேசப்படும். ஆமென். சரி, முதலாவது கலங்காதே, உன் வெற்றியை சுதந்தரித்துக்கொள். 2வது ஆண்டவர் சொல்றார், கலங்காதே, உனக்காக நான் நியமித்திருக்கிற தேசத்தை போய் உரிமையாக்கிக் கொள். உபாகமம் 1:21 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். எதை? கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற தேசத்தை சுதந்தரித்துக்கொள்.
கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை துணையை சுதந்தரித்துக்கொள். கர்த்தர் உனக்கு நியமித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலையை போய் எடுத்துக்கொள், அதை போய் சுதந்தரித்து கொள். அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுட்டார், பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டார், உங்களுக்கு தேவையான விசா ரெடி பண்ணி வச்சுட்டார். இதை யாரால செய்ய முடியும்? என் இயேசு ஒருவராலே தான் செய்ய முடியும். அல்லேலூயா! ஏன்னா அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர். உனக்கு இன்றைக்கு அற்புதத்தின் நாள். அல்லேலூயா! நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், அதை எடுத்துக்கொள்ள நீ கலங்க வேண்டாம். இது நடக்குமான்னு கலங்கி நிற்கிறாய். ஆண்டவர் இஸ்ரவேலை கலங்காத, ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், போய் எடுத்துக்கோ. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர். மனுஷனை உண்டு பண்ணக்கு முன்னாடியே முதல் 5 நாள் மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மனுஷன் கையில் கொடுத்து எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார். அதான் நம்ம ஆண்டவர். 5 நாள் உலகத்தை உண்டு பண்ணார், வானத்தை பூமியை அதில் உள்ள எல்லாத்தையும் உண்டு பண்ணார். 6ஆவது நாள் தான் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு 5 நாள் உண்டு பண்ண எல்லாத்தையும் இவன் கையில் கொடுத்து, இந்தாப்பா நீயே வச்சுக்கோ, எடுத்துக்கொள். நீங்கள் எதை போய் எடுத்துக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கிறீங்களோ அது ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆண்டவரால் உன் பேரை போட்டு சீல் போட்டு ஒருத்தர் அதில் உட்காராதபடிக்கு ஆண்டவர் அந்த சீட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டார். ஹல்லேலூயா! நீ போய் எடுத்துக்கொள். முதலாவது கலங்காதே, உன் வெற்றி ரெடியா இருக்க, போய் எடுத்துக்கொண்டு சொன்னார். 2வது கலங்காதே, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்தை போய் பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார், பட்டணத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், கலங்காத, உனக்குன்னு ஒரு பிள்ளை சந்ததியை நான் வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளை சந்ததியை பார்க்க முடியாத கனவிலேயே பார்த்து பார்த்து இன்னைக்கு ஒரு மகன் சொன்னா தெரியுமா, நான் ஒரு பொம்மையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு பொம்மையை வச்சு ஒரு குழந்தையுடைய பருவத்தில் வச்சு நான் கொஞ்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொன்னாரே. தூரத்தில் உனக்கு இருக்கிறது பொம்மை அல்ல, உண்மையான குழந்தை, உள்ள கையளவு மேகம் என் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறேன். உன் பிள்ளை ரெடியா இருக்கு, போய் எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சந்ததியை போய் பெற்றுக்கொள், பெற்றெடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா! சகரியா எலிசபெத் தம்பதியர்களுக்கு வயசாகியும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு தேவதூதன், இப்பொழுது எப்படி உங்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதனை போல ஒரு தேவ மனுஷன் நின்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேனோ, அதே போல் அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து இறங்கினான். அதை பார்த்த உடனே அவன் கலக்கம் அடைந்தான். அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறான், சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தானாம். அப்ப தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, கலங்காதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ ரொம்ப வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க. அன்னைக்கு சகரியா எலிசபெத் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பிள்ளை வேணும், ஆனால் வயசாகி போச்சு, அதனால அவங்க கேட்குறத விட்டுட்டாங்க, ஆனால் கொடுக்கறத ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. நீங்களும் ஒருவேளை பல வருஷமாக கேட்டுட்டு விட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கறத நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா! ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி எலிசபெத்துக்கு ஆண்டவர் அழகான பிள்ளையை கொடுத்தாலே என்ன, அவன் கலங்கி நிற்கிறான். கலங்கும் போது தேவதூதன் சொல்றார், உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்கு இயற்கையா இயல்பாக ஒரு குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப்லயோ ஐயூவிலயோ அல்ல, வா மனைவிக்கு வா மூலமா குழந்தை பிறக்கும். எத்தனை பேர் எனக்கு சந்ததி இல்லை, குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேருடைய கற்பத்தை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக கலங்காதே, நீ போய் தீர்க்காயுசை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். அற்பாயுசு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றார், தீர்க்காயுசு, நீ போய் உன் ஆயுசு நாட்களை கூட்டிக்கொள். ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
9, 10 ஆகிய வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன், ஐத்திகு என்கிற பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள்ளே இருக்கிறது. செத்துப்போன ஒருவனை பார்த்து சொல்றாரு, இவனுடைய உயிர் இவனுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் பலிபீடத்தில் நின்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், செத்துப்போனவனுடைய கற்பத்திற்குள்ளே உயிர் இருக்கிறது, செத்துப்போனவனுடைய லங்ஸுக்குள்ளால உயிர் இருக்கிறது, செத்துப்போனவனுடைய லிவருக்குள்ளால உயிர் இருக்கிறது, செத்துப்போனவனுடைய இருதயத்துக்குள்ளால பிரெயினுக்குள்ளால உயிர் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நீ போய் உன் சுகத்தை, ஆரோக்கியத்தை, உன்னுடைய தீர்க்காயுசை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த வியாதியோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் எல்லா வியாதிகளையும் மாற்றி ஒரு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். இனி அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, கலங்க பண்ணுவார் இல்லை. இஸ்ரவேலே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர், கலங்காதே, நீ போய் உனக்குன்னு நான் நியமித்திருக்கிற வெற்றியை எடுத்துக்கொள் என்று சொன்னேன். எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன இந்த வசனத்தை என் பிள்ளைகளுக்காக கொடுத்து அனுப்புகிறோம். வெற்றியை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் போய் இவர்களுக்காக நியமித்திருக்கிற அந்த வேலையை போய் சுதந்திரித்து கொள்ளட்டும். இவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வியாபாரத்தை எடுத்து கொள்ளட்டும். இவர்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனி கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். நீ போய் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேசத்தை சுதந்திரித்து கொள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு எந்த தேசத்திலே சுதந்திரம் வைத்திருக்கிறீரோ அந்த தேசத்திலே என் பிள்ளைகள் குடியிருக்க குடியுரிமையை தாரும். அதற்கான விசாவுக்கான வழிகளை திறந்து தாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிற குடும்பத்திலே லைஃப் பார்ட்னரை என் பிள்ளைகளுக்காக நீர் இன்றைக்கே தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா வீசிங் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. என் பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி நாடி, நரம்பு, எலும்பு, குடல், தோல், சதைகளுக்குள்ளால இறங்கி அற்புதம் செய்யட்டும். எல்லா தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். சுகர், பிபி பிரச்சனைகள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகள் மேல தீர்க்க ஆயுசை வைத்து ஜபிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299
9799 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytools@gmail.com. வெப்சைட் www.exodusholytools.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.